அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு போஸ்ட் சஸ்டெயினா பிலோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றது அப்டேட் பண்ணியிருந்தோம், அது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்ல இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ப்ரைஸ் நான் இது கொடுக்கும்போது ஓப்பன் ப்ரைஸ்க்கு இதுதான் ஓப்பன் ப்ரைஸ். இன்னைக்கு இதுதான் மார்க்கெட் இருந்த இடம். கேப் அப் ஆகும், ஆனாலும் அந்த ஓப்பனுக்கு கீழே இருந்தாங்களா செல்லுல கீழே இருக்க வரைக்கும் செல்லுல இருங்க, மேலே இருந்தா இக்னோர் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? அங்கிருந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்குங்க? கிட்டத்தட்ட 320 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. உங்களுக்கு இதுல எவ்வளவு நீங்க எடுத்திருப்பீங்களோ இன் பிட்வீன்ல எங்க எடுத்துட்டு நீங்க வெளியே போயிருந்தாலும் யுவர் விஷ். இதுக்கு பேர் தான் சொல்லி அடிக்குது. இப்போ நம்ம என்னைக்கு அதுவும் எந்த பிரைஸ்ன்றதை மென்ஷன் பண்ணி, ஆனா இதெல்லாம் நான் நம்ப மாட்டோம். மார்க்கெட் இப்போ இந்த இதை சொல்லியிருக்கோமா, இதெல்லாம் வெளியே நம்ப மாட்டோம். நம்ம மேக்ஸ் என்ன 25,000 கால் 158 மேலே இருந்தால் தான் மார்க்கெட் அப் சைடு, இல்லைன்னா டவுன் சைடு, அவ்வளோதான். அங்கிருந்து வந்த மார்க்கெட்டு இங்கிருந்து ஏன் திரும்பினார், எகைன் இங்கே போயிட்டு ஏன் போக முடியாதுன்னு திரும்பிட்டார். இதுதான் மேக்ஸ். அந்த மாதிரி இந்த மாதிரி மார்க்கெட் ஒன் சைடு இதாகுன்றதெல்லாம் நான் அப்பப்போ எப்போதும் ஒரு நாள் கொடுப்பேன், ஃப்ரீயாக இருக்கும்போது அனலைஸ் பண்ணிட்டு எடுத்து கொடுப்பேன். அது எல்லா நாளும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இது குறிப்பிட்ட நாள் தான். ஓகேங்களா? சரி, இது நம்ம கொடுத்தது நடந்திருக்கு. ஸ்மார்ட் டிசைடர்ல பாருங்க, இங்க பை எங்கேயுமே ட்ரிகர், ஆனா இங்க செல்லு ட்ரிகரா இருக்கு. அதை இந்த கேண்டில் 9:40 கேண்டில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 9:40 to 45 கேண்டில். ஆனா இங்க 9:40 இந்த இடத்துல பையே இல்லை. பையே இங்க ட்ரிகர் ஆகிறது 12 தான். அழகா பர்ஃபெக்டா பை ட்ரிகர் ஆகி போயிடுச்சு. ஆனா இந்த செல்லு ட்ரிகர் ஆனதுக்கே நம்ம இவரை போயிட்டு செக் பண்ணலாம். பாருங்க, இது 9:30 to 35, இது 9:40 to 45. இந்த கேண்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணுது 45. அதுக்கு மேல இங்க எங்க பை ட்ரிகர் ஆயிருக்குன்றத இப்போ 1 மினிட்ல போய் நீங்க இப்போ பார்க்கலாம். ஏன்னா இங்க 5 மினிட்ஸ்ல பை ட்ரிகர் ஆகாதனால அங்க செல் ட்ரிகர் ஆயிருக்கிறதுனால இதை 1 மினிட்ல இப்போ நம்ம பார்க்கணும். 9:40 பாருங்க, பியூட்டி ஆஃப் மார்க்கெட். இதுதான் ஸ்மார்ட். என்னைக்கு எதை பயன்படுத்தணும், இதுதான் பையிங் பிளேஸ், இதுதான் ஸ்டாப் லாஸ் பிளேஸ். இந்த கேண்டில் ட்ரிகர்டு, அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன், அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துருச்சு, பை என்ட்ரி எக்ஸாக்டா நம்ம பிரைஸ்ல எடுத்து மேல பறந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேடை எடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கலாம், எக்ஸிட் ஆகி. சிம்பிள். இதுதான் ஸ்மார்ட் டிசைடர். இது இங்க செல்ல இங்க கொடுக்கல, இங்க கால்ல செல்ல கொடுக்கல அப்படின்னா வெயிட் பண்ணி இருந்து எந்த பக்கம் ட்ரிகர் யார் கொடுக்குறாங்களோ அது வரைக்கும். செல்லு கொடுத்ததுனால இது 1 மினிட்ல பார்த்து எடுக்கிறோம். செல்லு கொடுக்கலன்னா நம்ம எடுக்க மாட்டோம். 5 மினிட்ஸ்ல வச்சு 5 மினிட்ஸ்ல இங்க பாருங்க, இங்க ட்ரிகர் ஆகுது, அடுத்த கண்டில கன்ஃபர்மேஷன், இந்த கண்டில தான் ஸ்டாப் லாஸ், பறந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்போ சிம்பிளா பாக்குறோம், சிம்பிளா ட்ரேட் பண்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.